ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோ ஃபார் 1 மினிட் கேண்டில். ஓகேவா? இந்த 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி சார்ஜை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, இன்றைக்கி தேதி வந்து 17 செப்டம்பர். அப்போனா ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் பேஸ் பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ்னால 16 செப்டம்பரோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பார்க்கணும். 16 செப்டம்பரோட க்ளோசிங் ப்ரைஸ். க்ளோசிங் ப்ரைஸ் என்னது? 25,239. 25,239. ஓகே, அதுமாரி இன்றைக்கோட ஓப்பன் 17 செப்டம்பர். இன்னையோட ஓப்பன் என்னது? 25,275. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் என்னது? 25,239. நீங்கள் ஓப்பன் ஆகுதுன்னு 25,275. கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அப்போனா நம்ம கால் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. வாங்க போகலாம். அப்போனா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் என்னது? 25,239. இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ரவுண்ட் ஃபிகர் என்னது? 25,200. இந்த 25,200ஓட சிஇ ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம். ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோஸோட மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அப்படி மேலே ஓப்பன் ஆனால் கால் ப்ரைஸ் மாதிரி செக் பண்ணி பார்க்குவோம் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. அப்புறம் 25,200ஓட கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம், சிஇ ப்ரைஸ். வாங்க போகலாம். 25,200ஓட கால் ப்ரைஸை நம்ம செக் பண்ண போகிறோம் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. எக்ஸ்பைரி வந்து 23 செப்டம்பர். 25,200ஓட கால் ப்ரைஸ், சிஇ ப்ரைஸ். சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு டேக் என்று வச்சுக்கிறோம். ப்ரீவியஸ் டேவோட ஹை பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறணும். நீங்கள் 17 செப்டம்பர். ப்ரீவியஸ் டே 16 செப்டம்பரோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ஹை ப்ரைஸ்னு 194. ஓகேவா? இப்போ 194லேருந்து ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஜோன் ட்ரா பண்ணிக்கணும். ஏன் 35 பாயிண்ட் ஆட் பண்ண சொல்கிறோம்னா, இப்போ வந்து இன்னையோட ஓப்பன் பேஸ் என்னது? 190. இந்த 190 இது பக்கத்தில் இருக்குது. ப்ரீவியஸ் டே ஹை பக்கத்தில் இருக்குது. அது ஹை பக்கத்து நியரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம 35 பாயிண்ட் ஆட் பண்ணணும். சப்போஸ் ஹை பாயிண்ட் கீழே லோவாக இருந்துச்சுன்னா நம்ம 35 மைனஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து 194 வந்து ப்ரீவியஸோட ஹை பாயிண்ட்டு. ஆனால் ஓப்பன் ஆனது 190 ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு நியரஸ்ட் இருக்குது. அப்படின்னா 35 பாயிண்ட் ஆட் பண்ணணும். சப்போஸ் இப்போ வந்து 160, 150 இந்த மாதிரி கீழே ரொம்ப லாங்காக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம -35 யூஸ் பண்ணலாம். இந்த சினாரியோ படி மார்க்கெட் வந்து ஹை ப்ரைஸ் நியரஸ்ட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, அதனால் நம்ம எடுக்கக்கூடியது ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட்லேருந்து +35 பாயிண்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணிக்கணும். அந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் ஏதாவது ஒன் மினிட் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சா மட்டும் எண்டி எடுக்கணும். அது நெக்ஸ்ட் கேண்டில் எண்டி எடுக்கணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் தான். 10 பாயிண்ட் எடுத்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா கைஸ்? ப்ரீவியஸ் ஹை பாயிண்ட் ஆனது 194. இதுலேருந்து ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும். 194 + 35. 194 + 35. ஆன்சர் 229. இதை பேஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணுவோம். $229. இப்போ 1 மினிட் கேண்டில் மாற்றிக்கணும். இன்றைக்கி டே என்னது? 17 செப்டம்பர். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 17 செப்டம்பர். இன்றைக்கி ஹை பாயிண்ட் 194. இதுலேருந்து
ப்ளஸ் 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணும். இந்த ஜோனுக்கு மேலே எப்போ ஒரு மீன் கேன் க்ளோஸ் வைக்கிறோம், நெக்ஸ்ட் கேன் ஓப்பன் ப்ளஸ் நெக்ஸ்ட் கேன் ஓப்பன் ப்ளஸ் என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு ட்ரேட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து 17 செப்டம்பர். நம்ம என்ட்ரி பண்ணும்போது 229 மேலே க்ளோஸ் வச்ச பிறகு நெக்ஸ்ட்டு கேண்டே ஓப்பன் பேச என்ட்ரி எடுக்கணும். வாங்க இதை பார்த்தீங்க கரெக்டாக க்ளோஸ் வச்சிருச்சு. நம்ம ஜோன் வந்து 229 மேலே க்ளோஸ் வச்சிருச்சு இந்த கேண்டில். அப்போனா இதுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுக்கணும். ஓப்பன் பேஸ் என்னது 230 என்ட்ரி எடுத்துடணும். நான் டார்கெட் வந்து மினிமம் 10 பாயிண்ட் தான். அப்படின்னா 220 ஒரு ப்ளஸ் 10 பண்ண ஒரு 10 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளோ 240. நம்ம டார்கெட் வந்து 240. நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து 230, டார்கெட் வந்து 240. பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் வாங்க. கரெக்டாக நம்ம சொன்ன 35 பாயிண்ட் சொன்ன பார்த்து அது கரெக்டாக தொட்டுட்டு கீழே இறங்கியிருக்கு. இறங்கிட்டு அப்படி கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறிடுவாங்க. இறங்கிட்டு அப்படியே மேலே ஏறிடுவாங்க. மேலே ஏறிடுச்சு. மினிமம் டாக்கு 10 பாயிண்ட்டு. அது நியரஸ்ட்டாக போயிருக்கு. என்ன வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா கரெக்டாக 240 ரீச் ஆயிடுச்சு நம்ம டார்கெட். ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. நம்ம என்ட்ரி எப்போ கிடச்சிருக்கு? நம்ம என்ட்ரி எப்போ கிடச்சிருக்கு? நமக்கு என்ட்ரி 940க்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் ரீச் ஆனது 1236 நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. கரெக்டாக 10 பாயிண்ட். பாருங்கள் கரெக்டாக அந்த 10 பாயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே மார்க்கெட் அப்படி ரிவர்சல் ஆகிட்டு பாருங்கள் கரெக்டாக தொட்டுட்டு அப்படி ரிவர்சல் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு அப்புறமா கரெக்டாக அப்படி ரிவர்சல் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிவர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு வந்திருக்கு. ஓகேவா? நம்ம டார்கெட் ஈஸியாக அச்சீவ் ஆச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். அதுலேருந்து ஒரு 35 பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஏன் ஆட் பண்ணோம்னா நீங்கள் ஓப்பன் ஆனது வந்து ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்க்கு நியரஸ்ட் ஓப்பனாக இருக்குது. அதனால் 35 பாயிண்ட் ஆட் பண்ணுறோம். இந்த 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணுங்கள். அதாவது 229. இந்த 229 மேலே ஏதோ உண்மைக்கு என்ன க்ளோஸ் வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட் கேன் என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம டார்கெட் வாங்க 229. கரெக்டாக இந்த கேண்டில் கரெக்டாக 229 தாண்டி க்ளோஸ் வச்சுச்சு. இதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓப்பன் பேஸ் என்ட்ரி ஓப்பன் பேஸ் என்னது 230 என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் வந்து மினிமம் 10 பாயிண்ட் 240 நம்ம டார்கெட். பாருங்கள் கரெக்டாக கரெக்டாக நம்ம டார்கெட் பார்த்தீங்க கரெக்டாக நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. 240 டார்கெட் கரெக்டாக ரீச் ஆச்சு. இது தொட்டுட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. இப்படி தான் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணணும். ஓகேவா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பெஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு நியரஸ்ட்டாக இருக்க ரவுண்ட் ஃபிகர் எடுத்துகிட்டு டுடேவோட ஓப்பன் பேஸ் பார்க்கணும். அது மேலே இருக்க கீழே இருக்க பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து மேலே இருந்தனால கால் ப்ரைஸ் எடுக்கணும். சப்போஸ் கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து பிஇ ப்ரைஸ் எடுக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ஓப்பன் வந்து மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அப்புறம் கால் ப்ரைஸ் எடுத்து செக் பண்ணணும். ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு ஜோன் ட்ராப் பண்ணணும். அது என்ன ஜோன்னா மார்க்கெட்டு நீங்கள் ஓப்பன் ஆனது ஹைக்கு நியரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் 35 ஆட் பண்ணலாம். ஹை பாயிண்ட்டுக்கு கீழே லோ ஓப்பன் ஆச்சுன்னா 35 மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கலாம். எப்போ இந்த அந்த ஜோனை தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும் என்ட்ரி எடுக்கணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் மட்டுமே. ஓகேவா கைஸ்? தேங்க்யூ.